ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சோடனே எரியும். அதோட தன்மையே அதுதான். அந்த மாதிரி ஒரு கற்பூரம் மாதிரி ஒரு மாணவன் இருக்கணும். அவனுடைய தியானமோ அவனுடைய செயலோ ஒரு கற்பூரம் மாதிரி இருக்கணும். அப்போ பற்ற வைக்கிறது நாம பற்ற வைக்கக்கூடாது, குரு தான் பற்ற வைப்பார். இப்போ நாமளே நம்மளை போட்டு கொளுத்திக்கிட்டு உட்காந்தோம்னா உடம்பு தான் துன்பமாகும். இங்கே எல்லா பேருமே தன்னையே கொளுத்திக்கிறாங்க. அவங்க தியானங்கிறதுல தன்னை எரிச்சுக்கிறாங்க. கற்பூரத்தை கொளுத்துனா அது எரிய தான் செய்யும். அப்போ இதுக்குள்ள அந்த ஒரிஜினாலிட்டியை பார்க்குற வரைக்கும் காத்திருந்து ராமலிங்க சுவாமிகளை கரெக்டாக பிடிச்சி அதை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சுவாசத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நீங்கள் சொல்கிற அந்த வெள்ளை கொடியோ அந்த மஞ்சளோ அந்த நிறத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அது என்ன மாதிரி சின்ன மாதிரி ஒரு உணர்வுகளாச்சும் ஏற்படுத்துறதுக்கு என்னைக்காவது ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற வடிவத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ எப்பயுமே உணர்ந்து ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது அது நம்ம பார்க்கணுங்கிறது தான். அது பாடத்திட்டமாக ஒரு வாட்டி படிச்சுட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மௌனமாக அப்படியே உட்காந்துடணும். பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கணும். ஒரு நாள் ஒரு உடல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு குரு வாய்ப்பை உருவாக்குவார். இல்லைன்னா நம்மளை மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட மௌனமாக உட்காந்தா அவரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு தானா தியானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார்.